அம்புகள் பட்டு நரம்புகள் சுட்டு வம்புகள் என்ன வரம்புகள் விட்டு ஒரு நாடு முனை மறவாத இனிதான வரம் வேண்டும் உறவாலும் உடலுயிராலும் பிரியாத வரம் வேண்டும். ரியாவை பாத்தியா? இல்லையேக்கா. ஏன்க்கா என்னாச்சு? உடம்பு சரியில்லாம இருந்தா சரி சூப் வாங்கி கொடுக்கலான்னு கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள பிள்ளைய ஆளு காணோம். என்னக்கா சொல்றீங்க? பிள்ளைய ஆளு காணுமா? ஏக்கா கல்யாணம் வேற பிடிக்கலன்னு சொல்லிட்டே இருந்துச்சு. ஒருவேளை யாரையாவது லவ் கிவ் பண்ணி ஓடிக்கிட்டு போயிருச்சோ? உன்கிட்ட வந்து கேட்டு பாரு. ஏன் புத்திய சொல்லணும்? ஊருக்குள்ள இப்படி இது போய் சொல்லிட்டு தெரியாத. ச்சே, என் பொண்ணு எங்கேயும் போயிருக்க மாட்டான். நானே தேடிக்கிறேன். நம்ம என்ன தப்பா சொல்லிட்டோம்னு இந்த அக்கா இப்படி கோச்சிட்டு போறாங்க. யார் இப்படி போனா நமக்கு என்ன? செல்வி கிட்ட போய் குழம்பு வாங்கிட்டு அப்படியே இந்த விஷயத்த சொல்லிட்டு வருவோம். கிளம்பிருங்க. அம்மா கிட்ட மாட்டினா அவ்வளவுதான். சீரியஸா போகணுமா? ஏ பூமாரி, பூமாரி. தங்கச்சக்கா, அட எதுக்கு இப்ப மூச்சு வாங்க ஓடியாரா? அக்கா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம தங்கக்கா மகன் ரியா இருக்கல்ல, அவ ஊரை விட்டே ஓடி போயிட்டாலாம். என்னடி சொல்றீங்க? பொண்ணு வாழ்க்கை விளையாடாதீங்க. அது என்ன பிளே கிரவுண்டா நாங்க போய் விளையாடுறதுக்கு? உண்மையாதாக்கா சொல்றேன். தங்கக்கா ஊர் முழுக்க தேடிட்டு இருக்காங்க. ஆத்தி, என் தலையில இடி இறக்கி தள்ளுங்களே. இப்போ பாவம் என்ன பாடுபடுறாளோ. பகஜக்கா, ரியாவை காணும் பாத்தீங்களா? இப்ப தாண்டி இவளுக்கு சொன்னாலுங்க எங்க பிள்ளை ஓடி போயிருச்சாங்களே. இல்ல பங்கஜக்கா, அப்படிலாம் இருக்காது. என் பொண்ணு ஓடிலாம் போயிருக்க மாட்டா. இந்த நிலைமையிலயும் பிள்ளை மேல எம்பிட்டு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. ஆனா உங்க பிள்ளை இப்படி உங்களை ஏமாத்திட்டு போயிருச்சே. ஐயோ பாவம். தங்கம், நீ ஒன்றும் கவலைப்படாத. வீட்டு ஆம்பளைகளை விட்டு தேட சொல்லுவோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஆனா எனக்கு தெரியும் என் பிள்ளை எங்கேயும் ஓடிலாம் போயிருக்காது. ஏக்கா, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. ஆளாளுக்கு ஒரு மூலையில போய் தேடுவாங்க. அதுவும் சரிதான் நெடுமாரி. சரி போய் தேடுவாங்க. ரியா, ரியா. ஐயோ சார், நிறைய பேர் தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்படி போவேன்? எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. மாட்டினா சார் தனியா போனா கூட ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவேன். உங்க கூட வச்சு பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். நீங்க போங்க சார். யார் கண்ணையும் பற்றாதீங்க. அப்புறம் ஆளாளுக்கு ஒவ்வொன்று பேச ஆரம்பிச்சிருவாங்க. போயிருங்க. சரி ரியா, உடம்பு பாத்துக்கோ. டேக் கேர். பை. இப்ப நம்ம எப்படி சமாளிக்கிறது? இருக்கிற இடத்துல எல்லாத்துலயும் தேடியாச்சு. பொண்ணு எங்கேயுமே காணோம். எனக்கு தெரிஞ்சு ஓடிதான் போயிருக்கோம். பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். இல்ல இல்ல, என் பிள்ளை எங்கேயும் போயிருக்காதுக்கா. எனக்கு என் பிள்ளை மேல நம்பிக்கை இருக்கு. பங்கஜக்கா, இன்னும் கொஞ்ச நேரம் தேடி பாப்ப வாங்க. ஐயோ, இது என்ன? எங்க அம்மா அழுது ஊரையை கூட்டிருச்சு. மா, ஏடி வந்துட்டியா? எங்கடி போன நீ? நீ எங்க போன? எனக்கு சூப் வாங்க போறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் ஆள காணோம். எவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்த தெரியுமா உன்ன? எது? நீ என்ன தேடினியா? நான் உடனே வாங்கிட்டு வந்து உன்னை தேடி பார்த்தேன். வீட்டுல எங்கேயும் நீ இல்லையே. ஜன்னலுக்கு அந்த பக்கம் ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. அதான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரலான்னு போனேன். அட என்ன மாதிரியா நீ? கல்யாணம் படிக்கலங்கிறதுக்காக இப்படியா ஓடி போக பாப்ப? அத்தை, நான் எங்க ஓடி போனேன்? குத்துக்கல் மாதிரி முன்னாடி வந்து நிக்கிறேன். ஓடி போனேங்கிறீங்க? வாய் மூடுங்கடி. உங்க 3 பேரால ஒரு நிமிஷம் உசிரே போயிருச்சு. இல்லக்கா, இந்த நேரத்துல பிள்ளைய காணோம்னு சொன்னதும் அப்படி இருக்குமோன்னு நினைச்சிட்டோம். நினைப்பீங்க. உங்க வீட்டு பொண்ணாரு தான் நினைப்பீங்களா? 3 பேரும் ஒழுக்கமா போங்கடி. அம்மா, அதான் திரும்ப வந்துட்டேன்ல. ஏன் இன்னும் அழுதுட்டே இருக்க? விடு. நீ காணும்னு தெரிஞ்சதும் ரொம்ப பதறிட்டேன். நான் அத்தனை தடவை கூப்பிட்டேன். ஒரு தடவையாவது குரல் கொடுத்துருக்கலாம்டி. சாரிம்மா, நான் தான் கவனிக்கல. காய்ச்சல வேற எனக்கு நல்லா 2 காதும் அடைச்சிக்கிச்சு. எதுவுமே சரியா கேட்க கூட மாட்டேங்குது. அட விடு தங்கம், அதான் எங்கேயும் போலன்னு சொல்றால. எதுக்கு இதுக்கு போட்டு அழுதுகிட்டு இருக்க? பிள்ளையை கூட்டிட்டு போய் பத்திரமா பாத்துக்கோ. காய்ச்சல் வேற சொல்றேன். காஷாயம் இங்கே வச்சு கொடு. சரிங்கக்கா. ஏய் வாடி போலாம். நான் போய் சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். அம்மா, அழுகிய நிறுத்து. அதான் வந்துட்டேன்ல. உனக்கு எப்ப பார்த்தாலும் என் மேல சந்தேகம் தான். அவங்க சொல்றது நீ அப்படியே நம்பிட்டு தானே? அப்படி இல்லடி, நீ வேற கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்த. ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். நீங்க பாரு ரியாமா, இந்த ஆளை வச்சுக்கிட்டு உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தன்னு உனக்கே தெரியும். என் மானத்தை மட்டும் வாங்குற மாதிரி எந்த வேலையும் பாத்துறாத. அப்படின்னா நான் எதுவும் பண்ண மாட்டேமா. என்ன நம்பு. வேலை கிரேட் எஸ்கேப். ஆனா சார் இதுக்காக நம்மளை பார்க்க இவ்வளவு தூரம் வந்தாரு. அதுவும் இல்லாம வாங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஐஷு எங்க? அவங்களுக்கு ஃபோன் ட்ரை பண்ணேன், ஆனா ரீச் ஆகல. அதான் பார்க்க வந்தேன். மேல உங்க ரூம்ல தான் இருக்காங்க. இருங்க கூப்பிடுறேன். வாங்க தம்பி, எப்போ வந்தீங்க? உட்காருங்க. இல்ல ஆண்டி, பரவாயில்ல இருக்கட்டும். ஐஷு கிட்ட பேசணும். கொஞ்சம் கீழே வர சொல்றீங்களா? அட என்ன தம்பி, இதுக்கெல்லாம் எங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு போய் பார்த்துட்டு வாங்க. மேல அவன் ரூம்ல தான் இருக்கான். இல்ல ஆண்டி, ரூமுக்குலாம் எதுக்கு? அவங்க கீழே வரட்டும், நான் பேசிக்கிறேன்.
அட என்ன சார் நீங்க எங்க அத்தையே பர்மிஷன் கொடுக்குறாங்க, இப்படி தயங்கி தயங்கி நிக்கிறீங்க. நீங்க எல்லாம் லவ் பண்ணி உருப்பிட்ட மாதிரி தான். தம்பி போய் பாருங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி, நான் ஐஷு பார்த்துட்டு வரேன். சார் சார் ஒரு நிமிஷம். அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல வச்சு நடந்தது ஏதோ தெரியாம நடந்துருச்சு. நீங்க வேற பயங்கரமா கோவப்பட்டீங்க. ஐஷு மேல எவ்வளவு உயிரா இருக்கீங்கன்னு அதை வச்சு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க 2 பேரும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க என்னோட வாழ்த்துக்கள். ஓ, அது தெரியாம தான் நடந்துச்சா? ஐஷுவும் ஆதியும் பேசிக்கிறது பொறுத்துக்க முடியாம எங்க ஆதி ஐஷுவோட சூப்பர் ஷேர் பண்ணி குடிச்சு வரங்கிற பதட்டத்துல வேணும்னே நீங்க அவங்க மேல தட்டி விட்டுட்டீங்களோன்னு உங்களை தப்பா நினைச்சிட்டேன். ஐஷுவை இந்த வீட்டை விட்டு பிளான் பண்றதுக்கு பக்காவா ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கீங்க. சார் என்ன சொல்றீங்க நீங்க? ஐஷுவை எதுக்காக நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்? அது ஏன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஐஷு என்ன பத்தி உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு யாரு பத்தியும் தப்பா பேசவும் தெரியாது, தப்பா நினைக்கவும் தோணாது. அன்னைக்கு நீ பவுல தட்டி விட்டும் போது கூட நான் தான் பார்த்தேன். அப்பவே சொன்னேன். ஆனா அதை கூட அவங்க கேஷுவலா தான் எடுத்துக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் கூட பழகின எனக்கே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு ஆழமானதுன்னு புரிஞ்சுக்க முடியுது. இந்த வீட்லயே இருக்கா உனக்கு புரியல? அவங்கள பிரிக்கணும்னு நினைச்சு முட்டாள்தனமா எதையாவது பண்ணி உன் காதல் இழந்துராத. சின்ன வயசுல இருந்து அவர் மேல உனக்கு ஆசை பாசம் எல்லாமே இருந்திருக்கலாம், அது உண்மையும் கூட. ஆனா இங்க வந்து ஐஷு பார்த்ததும் உன் மனசுக்குள்ள ஒரு தடுமாற்றம். எங்க ஆதி உன்னை விட அவளை அதிகமா நேசிச்சுட்டு வரணுங்கிற பயம். ஆனா ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது அடி முட்டாள்தனம். காதல் வேற நட்பு வேற, இது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை புரிஞ்சுக்காம ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா உன்னை கொஞ்சமாவது மாத்திக்க ட்ரை பண்ணு, இல்லைன்னா நீதான் மொத்தமா இழந்துட்டு நிப்ப. என்ன புரியுதா? ஒண்ணு மட்டும் புரியுது சார். என்னை பத்தி அவங்க உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் நீங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க. சின்ன பொண்ணு தானே, சொன்னா புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். உங்ககிட்ட நின்னு பேசினதே வேஸ்ட். வெளியே விடு. இந்த ஐஷுவால வந்தது. நம்மளை பத்தி பின்னாடி தப்பு தப்பா பேசிட்டு நம்ம கிட்ட மாமா விட்டு வேலைக்கு போற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கா. நான் கூட கொஞ்சம் திருந்திட்டா போல நல்லவன் நினைச்சேன். இப்பதான் புரியுது. ஐஷு, ஐஷு. ஹனி சார் வாய்ஸ் மாதிரி இருக்கு. உள்ள வாங்க சார். உட்காருங்க சார். பாரு, போட்டோஸ்லாம் செமையா இருக்கு. இதுவா? இது நாங்க காலேஜ் டூர்ல எடுத்தது. இன்னும் நிறைய போட்டோஸ் இருக்கு, பாக்குறீங்களா? பார்க்கலாமே. ஆனா எல்லாமே மேல இருக்கே. ஓ, அப்படியா? சரி, ஒரு நாள் எல்லா போட்டோஸையும் கீழே எடுத்துட்டு அப்புறம் கூப்பிடுங்க, வந்து பாக்குறேன். சரிங்க சார். ஆமா, எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க? நான் ஒர்க் விஷயமா ஆக்ரா வரைக்கும் போறேன். உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா உங்க ஃபோன் ரீச் ஆகல, அதான் நேர்ல பார்க்க வந்தேன். எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல சார், லவரா நடிக்க சொன்னா நிஜமாவே லவராவே மாறிட்டீங்க. நீங்க ஆக்ரா போறத என்கிட்ட எதுக்காக வந்து சொல்றீங்க? ஒரு 3 நாள் நான் ஊர்ல இருக்க மாட்டேன். நீங்க என்ன தேடி என் வீட்டுக்கு வரக்கூடாதுல, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓ அப்படி. ஆனா ஃபோன் ரீச் ஆகுங்கிறதுக்காக வீடு வரைக்கும் வரதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். அட என்னங்க, நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? சேச்சா, அப்படிலாம் இல்ல சார். நீங்க எப்ப வேணாலும் வரலாம். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். எனக்காக எவ்வளவு பெரிய ஹெல்ப்லாம் பண்றீங்க. நீங்களும் எனக்கு ஒரு வகையான ஃப்ரெண்ட் தான். ஓ அப்படி, சரி ஓகே. சரி, ஆக்ரா எதுல போறீங்க? ஃப்ளைட்ல தான். ஏன்? ஆக்ரால தானே தாஜ்மஹால் இருக்கு. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அதான் உங்க கூட வரலாமேனு. எது? எனக்கு வெளிய எங்கயாவது போகணும் போல இருக்கு. இப்ப நான் ஆதியை கூட்டிட்டு போனா காவியா கோச்சுப்பா. சதீஷ் கூட போனா ஆதி அவாய்ட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். அதான் உங்க கூட வரலாம்னு தோணுது. போலாமா? என்ன சார் ரொம்ப திங்க் பண்றீங்க? ஒர்க் விஷயமா போறீங்க. நான் டிஸ்டர்ப் ஆயிருப்பேன்னு யோசிக்கிறீங்களா? அப்படி இல்லைங்க, நீங்க வரதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா உங்க வீட்ல எதுவும் சொல்ல மாட்டாங்களா? என் கூட தனியா வரதுக்கு எப்படி அலோவ் பண்ணுவாங்க? அங்கிள் ஆண்டி அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. தனியா போனாதான் பயப்படுவாங்க. உங்க கூட தானே வரேன். என் மேல உங்க வீட்ல உள்ளவங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கையா? ஹலோ பாஸ், நம்பிக்கை உங்க மேல இல்ல, என் மேல. சரி ஓகே, உங்க வீட்ல கேட்டுட்டு சொல்லுங்க, போலாம். சார் சார், அப்போ ஃளைட்ல வேண்டாம், நம்ம ட்ரெயின்ல போலாமா? எது? ட்ரெயின்லயா? ட்ரெயின்ல தான். ட்ரெயின்ல போனா 3 days ஆகும். அதுவும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்ல. சார் சார், இது வரைக்கும் நான் ட்ரெயின்ல போனதே இல்ல. எப்பவுமே கார் தான். காலேஜ் டூர் கூட காலேஜ் வேன்ல தான் போனோம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக ப்ளீஸ் சார், எனக்காக. சரி ஓகே, போலாம். ஹை, நிஜமாவா? நிஜமாதான். 1 weekக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோங்க. பட் ஒன் கண்டிஷன், போகும்போது மட்டும் தான் ட்ரெயின், வரும்போது ஃப்ளைட்ல வந்துடலாம். ஏன்னா எனக்கு இதுவே டயர்டா இருக்கும். சரியான சோம்பேறி சார் நீங்க. சரி ஓகே, இதுக்காக சமைச்சீங்களே. நம்ம எப்ப கிளம்புறோம்? நான் வீட்டை சொல்லணும். இன்னைக்கு நைட்குள்ள ட்ரெயின் எத்தனை மணிக்குன்னு பார்க்கணும். சரி, நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே சார்.
என்னடா, வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். எதையோ திங்க் பண்ணிட்டே இருக்கேன். இல்லடா, நேத்து ரியா வீடு வரைக்கும் போயிருந்தேன். எது? என்னடா மச்சான் சொல்ற? டேய் டேய், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? கப்ஸா விடாத. நீ அவ்வளவு தைரியமான ஆள்லாம் கிடையாது. நிஜமா அவ வீடு வரைக்கும் போனேன்டா. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் அவளை பார்க்கணும் போல இருந்துச்சு. ஐஷுவை கூட்டிட்டு போயிருந்தா நேரடியாவே வீட்டுக்குள்ள போயிருப்பேன். ஆனா தெரியாம செவரேறி குதிச்சு அவங்க வீடு வரைக்கும் போயிட்டேன். அடப்பாவி. அப்புறம் அப்புறம் என்ன? அவளை பார்த்து விசாரிச்சுட்டு திரும்ப வந்துட்டேன். அதான் ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் ஆயிருக்காது மச்சான். எதை வச்சு சொல்ற? அதோ வெளியே நின்னு உன்னை சைட் அடிச்சிட்டு இருக்கா பாரு, அதை வச்சுதான் சொல்றேன். அட விளையாடாத மச்சான். அவ எங்க என்ன பாக்குறா? வேற எங்கேயோ வேடிக்கை பார்த்து நிக்கிறா. டேய், பொண்ணுங்க சைக்காலஜி உனக்கு சுத்தமா புரியல. நீ பார்க்கும்போது அவ எப்படி பாப்பா? நான் சொல்லும் போது சடனா திரும்ப அப்ப புரியும். டேய் டேய் டேய், இப்ப பாரு. என்ன இருக்குது என்கிட்டன்னு என்ன மொழி பார்க்கிற பார்த்தாத பார்த்தாத பார்த்தது போதும். ஆமா, எப்படிடா ஒரே நாள்ல அவளை இப்படி மாத்திட்டா? அதெல்லாம் லவ் மச்சான், உனக்கு புரியாது. ரைட்ரா, ரைட் ரைட், நீ நடத்து ராஜா. ரியா, ஏய் ரியா, ஒன்ன தாண்டி இவளுக்கு என்னாச்சு? ஏய் லூசு, ஒன்ன தாண்டி. ஐயே, இப்ப நம்ம என்ன சொல்லிட்டோம் வைக்கப்படுறா? ஆள் தான் இங்க இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா மனசு வேற எங்கேயும் இருக்கு போலே. ஏய் ரியா, லுக்கு வேற எங்கேயோ போகுது. ஓ, கதை அப்படி போகுதா? எப்பவும் கால சுத்தின போன மாதிரி சார் தான் இவ பின்னாடி சுத்துவாரு. இன்னைக்கு என்ன அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகி இவ சார பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கா? சம்திங் ராங். ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்காம விடக்கூடாது கீர்த்தி. என்னன்னு இப்பவே கேட்டு விசாரிச்சிரு. ஏய் ரியா, ஏய் ஆ ஏய், இப்ப எதுக்கு கீர்த்தி கிள்ற? நீ கனவுல இருந்து வெளியே வர வேண்டாம், அதுக்காக தான். என்னடி நடக்குதுங்க? வழக்கமா அவர் தான் ஒன்னு சைட் அடிப்பாரு, இன்னைக்கு நீ அவர் சைட் அடிச்சிட்டு இருக்க. உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. ஆரம்பத்துல வரும்போது திடுமூஞ்சி ஹிட்லர்னு எப்ப பார்த்தாலும் சார திட்டிட்டே இருப்பேன், அவரும் உங்ககிட்ட கத்திட்டே இருப்பாரு. ஆனா இப்போ டோட்டலா வேற மாதிரி நடந்துக்கிறீங்க. உங்களுக்குள்ள அப்படி என்னதாண்டி நடக்குது? என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனா ஏதோ ஒண்ணு நடக்குது, அது மட்டும் புரியுது. அது என்னன்னு தெரியல, ஆனா என்னென்னமோ பண்ணுது. எனக்குள்ள புதுசா ஒரு மாற்றம். மனசுக்குள்ள 1000 பட்டாம்பூச்சி சிறகடிச்சு பறக்குது. பாத்தடி, ரொம்ப உயரமா பறந்து கீழே பொதுக்கடின்னு விழுந்துற போகுது. என்ன நடக்குதுன்னு கேட்ட ஸ்ட்ரெயிட் ஆன்சர் பண்ணாம லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்கான். ஐயோ, அது என்னெல்லாம் தெரியல கீர்த்தி, ஏதோ ஒண்ணு விடு. சரி, இது எப்ப இருந்து நடக்குது? நேத்து நைட்டு ஒரு 10 மணில இருந்து. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையா, கொஞ்சம் தெளிவா சொல்லு. அது ஒரு மேட்டர், அதெல்லாம் என்னன்னு கேட்காத. மேட்ரா? ஐயோ, முழுசா தெரிஞ்சுக்காம தலைய வெடிச்சிருமே. ரியா, நீ உண்மையாவா சொல்ற? உனக்கும் சதீஷருக்கும் நடுவுல முடிஞ்சிருச்சா? என்ன முடிஞ்சிருச்சா? அதாண்டி இப்ப சொன்னியே மேட்டர். உங்க குழந்தைங்களுக்கு எந்த ஸ்கூல்ல அட்மிஷன் போட போறீங்க? ஏய் கீர்த்தி, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நான் சொல்ல வந்ததே வேற. நான் நினைக்கிற மாதிரி இல்லனா ஏய் என்னன்னு முழுசா சட்டுன்னு சொல்லு. எனக்கு தலையை வெடிச்சிரு போல இருக்கு. இத முழுசா கேட்காம எனக்கு எந்த வேலையும் ஓடாது. எனக்கு காய்ச்சல்னு நான் லீவ் போட்டிருந்தேன்ல. ஏய் சொல்லுடி. சரி சரி சொல்றேன், அவசரப்படாத. நேத்து எனக்கு கிஸ் பண்ணாரா, அதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எது கிஸ்ஸா? ஆமா, அவர் எதுக்கு உன்னை கிஸ் பண்ணாரு? அவர் மேல தப்புன்னு சொல்லிட முடியாது, ஏன்னா அது அவரா பண்ணல, முதல்ல நான் தான் பண்ணேன். ஏன்னா நீ தான் பண்ணியா? சரி, நீ எதுக்கு அவரை கிஸ் பண்ண? அதுபா, 2 பேரும் கட்டிப்பிடிச்சு படுத்திருந்தமா, அதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி எங்க கட்டுப்பாடு மீறி மீறி. ஏய் கேப் விடாம சொல்லுடி. அட அதான் சொன்னல, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி. சொல்லு சொல்லு. அம்மா. அண்ணே வாங்க, என்ன பேங்க் வரைக்கும் வந்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல ரியாமா, எப்பவும் சும்மாவே இருக்கேன்ல, அதான் என் பொண்டாட்டி நகையை கொஞ்சம் கொடுத்து அடகு வச்சுட்டாங்க. அந்த காசை வச்சு ஏதாவது பிசினஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு தான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நகைக்கு எவ்வளோ வட்டி, அப்புறம் 1 கிராமுக்கு எம்பிட்டு கொடுப்பீங்க,
இதெல்லாம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ணா, கரெக்டான நேரத்துல வந்து இப்படி கழுத்து இருக்கிறீங்களே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் நான் சொல்றேன். அட என்னம்மா, 2 பேரும் சும்மா நின்னு வெட்டி நியாயம் தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அச்சோ, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுண்ணே. இதெல்லாம் கேட்கலைனா எனக்கு தலையே பிடிச்சிரும். ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் நீ சொல்லுடி, அப்புறம் என்ன நடந்துச்சு? அதான்டி, நாங்க மாறி மாறி. ரியாமா, எனக்கு நேரமாச்சுடா. நான் கேட்ட தகவலை நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். அண்ணே இருங்க, அதெல்லாம் நான் தான் சொல்லணும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இவகிட்ட கதையை முழுசா கேட்டுட்டு அப்புறம் வரேன். அட என்னம்மா நீங்க, வந்த கஸ்டமரை விட்டுட்டு கதை பேசுறதா முக்கியம்னு இப்படி 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருந்தா ஆபீஸ் உருப்பிட்ட மாதிரி தான். இதை நீங்க மட்டும்தான் சொல்லல. ஏற்கனவே எங்க எம்டி வரவங்க போறவங்க இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் கதையை முழுசா கேட்டுட்டு தான் வருவேன். ஏய் நீ சொல்லுடி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் அது வந்து என்னடா, கஸ்டமர் வந்து நின்னு கத்திக்கிட்டு இருக்காரு, அதுக்கு 2 நின்னு கதை பேசிக்கிட்டு இருக்கு. இரு, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். டேய் டேய் இரு, நானே போறேன். ஓ ஓ, புரிஞ்சிருச்சுடா, புரிஞ்சிருச்சு. நீங்களே போங்க சார். என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா? ஐயோ, இவரா? இந்த ஆள் போட்டு விட்டுட்டான், கொத்துவாரே. பிரச்சனைலாம் எதுவும் இல்லை தம்பி. நகையை அடகு வைக்க வந்தேன். 1 கிராம் நகைக்கு எவ்வளோ கொடுப்பீங்க, வட்டி எவ்வளோ, மாசம் மாசம் எவ்வளோ கட்டணும், இதெல்லாம் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என்ன கீர்த்தி, வந்து அவங்க கேட்டுட்டே இருக்காங்க, நீங்க 2 பேரும் என்ன கதை பேசிட்டு இருக்கீங்க? சார், இதை விட முக்கியமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதை மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டுமா? கீர்த்தி, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. அட போடி, நீயும் சொல்ல மாட்டேங்கிற. பேசாம சதி சார்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அண்ணே, அங்க இருக்காங்கல்ல, அவங்களோட பேர் அஞ்சலி. அவங்க கிட்ட டீட்டெயில்ஸ் கேளுங்க, அவங்க எல்லா விவரமும் சொல்லுவாங்க. ஆ சரிங்க தம்பி. உங்க டவுட் என்னன்னு இப்ப கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். சார், நான் கேட்பேன், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. அது நீங்க கேக்குறத பொறுத்து. பாத்தீங்களா பாத்தீங்களா, நீங்க இப்படி சொன்னா நான் எப்படி கேள்வி கேட்கறது? கீர்த்தி, வாயை வச்சுட்டு சும்மா இருடி. அட, நீ கொஞ்ச நேரம் வாய் மூடுறி, நான் கேட்டுக்கிறேன். சார், நீங்களும் ரியாவும் நேத்து ஒருத்தர் கொடுத்து சந்திச்சு கட்டி பிடிச்சு உரண்டு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? போச்சு, மொத்தமா முடிச்சு விட்டுட்டான். இப்போ இந்த கேள்வி ரொம்ப முக்கியம்ல. இல்ல சார், ஜஸ்ட் ஜெனரல் நாலேஜ். ஒரு நாலேஜும் வேண்டாம், போய் வேலையை பாருங்க. ஏய் போயிடலாண்டி. சரி சரி, ஆன்சர் சொல்ல பிடிக்கலைன்னா விட்டுருங்க, நாங்க வரோம். ஏய் ஒரு நிமிஷம், நீ போ, நீ மட்டும் நில்லு. ஓ, ரியாவை அனுப்பிட்டு நம்ம கிட்ட தனியா பதில் சொல்ல போறாரு போல. ரியா, என்னடி பாத்துட்டு இருக்க? சார் தான் உன்னை போக சொல்றாரு, நீ போ, நான் என்ன பதில் கேட்டுட்டு வரேன். ஏய், நான் போக சொன்னது ஒன்னதான். சார், என்னையா? போய் வேலையை பாருங்க. கிளைமேக்ஸ் தெரியாம போயிருச்சே, நடந்திருக்குமா நடந்திருக்காதா? ஐயோ, இந்த சிடுமூஞ்சி வேற முறைக்குதே. நம்ம விஷயத்தை வெளியே சொன்னனால நம்ம மேல கோவப்படுமோ? சிரிக்கிறாரு. ஏண்டி, உன்னால எதையுமே சீக்கிரட்டா வச்சுக்க முடியாதா? அது அது வந்து ஒரு ஃப்ளோல வளரிட்டேன். சரி ஓகே, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா? கேளுங்க. நேத்து எதுக்கு என்ன கிஸ் பண்ண? நீங்க எதுக்கு பண்ணீங்களோ அதுக்கு தான் நானும் கிஸ் பண்ணேன். ஓ அப்படி, சரி ஓகே. நான் எதுக்கு பண்ணேன்னு சொல்லட்டுமா? ஆனா ஆப்போசிட்ல சொல்றேன், நீ கண்டுபிடிச்சுக்கோ. ஐ ஹேட் யூ. என்ன பதிலே காணோம்? பதில் தானே, எப்ப சொல்லிட்டா போச்சு. மீ டூ. மேடம், ஐ ஹேட் யூக்கு ஆப்போசிட் என்னன்னு தெரியும்ல, தெரிஞ்சுதான் சொல்றீங்களா இல்ல? தெரிஞ்சுதான் சொல்றேன். ஹேய் சீரியஸாவா? ஆமா, இது யாராவது விளையாட்டுக்கு சொல்லுவாங்களா? ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ. ஐ ஹேட் யூ டூ. ஐ ஹேட் யூவா? வெறுக்கிறத இப்படி சிரிச்சே சொல்லிட்டு இருக்காங்க. ஓ, இப்படி கூட லவ் சொல்லலாமா? இது என்னடா புது மாதிரியான லவ்வா இருக்கு. நம்மளும் ஏன் இதையும் ஆதி சார் கிட்ட ட்ரை பண்ணக்கூடாது? ஐ ஹேட் யூ ஆதி சார் அப்படின்னு சொன்னா ஒரு வேலை விழுந்துருவாரோ? கீர்த்தி, கூடி சீக்கிரம் இதே மாதிரி ஆதி சார் கிட்ட ப்ரப்போஸ் பண்றேன். என்ன செல்லம், பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போல, வாங்க நான் டிராப் பண்ணிடுறேன். அதெல்லாம் ஒரு மனு தேவையில்ல, எனக்கு போய்க்க தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பாரு. அட என்ன டார்லிங், என்னோட வேலையே இதுதான். உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன், உன்னோட ஃபியான்சி. இது கூட பண்ணலைன்னா எப்படி? இனிமே உனக்கு பிக்கப் டிராப்பிங் எல்லாமே நான் தான். உங்க அப்பா கிட்ட கூட பர்மிஷன் வாங்கிட்டேன். ஆனா உங்க அப்பா பயங்கரமான ஆள் தான், சும்மாலாம் பர்மிஷன் கொடுக்கல. 10,000 ரூபாய் கட்ட காமிச்சதுக்கு அப்புறம் தான் சரிங்க மாப்பிள்ளைன்னு சொல்லியிருக்காரு. நீ காசு கொடுத்து வேலைக்கு வாங்குறதுக்கு நான் என்ன பொருளா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்க? பார்க்க சும்மா நச்சுன்னு அழகா தான் இருக்கேன். என்ன, எனக்கு உன் மேலாம் லவ் சுத்தமா இல்ல, அதனால எந்த இன்ட்ரெஸ்டும் வராது. என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னோட டார்கெட், அவ்வளவுதான்.
அதான் அதான் ஏன்னு கேக்குறேன். அப்படி என்னதான் உனக்கு பிரச்சனை கூட? நான் அப்படி உன்னை என்ன பண்ணிட்டேன்? உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா ஒன்னு அடிச்சா அவனுக்கு வலிக்கும். எவனுக்கு? என்ன அடிச்சா எனக்கு தான் வலிக்கும். பைத்தியமா நீ? யாரை பத்தி பேசிட்டு இருக்கன்னு ஒண்ணும் புரியல. உனக்கு புரியவே வேண்டாம். சரி சரி, ரொம்ப கோவப்பட்டு கத்தாம சமத்தா வந்து கார்ல இருக்கோங்க. 2-3 நாளா உன்னோட தொல்லை இல்லாம நிம்மதியா இருந்தேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? ஏன் வாங்குனது பத்தலையா? வாங்கினதுக்கு திருப்பி கொடுக்க வேண்டாம். இப்ப ஏற போறியா இல்லையா? டேய், ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிரு. எதையாவது தூக்கி அடிச்சு மண்டையை உடைச்சிட போறேன். நான் பஸ்ல தான் போவேன். என்னாலலாம் உன் கூட வர முடியாது. ஆமா, நான் எதுக்கு உன் கூட வரணும்? நீ யார் எனக்கு? எங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளனா பெரிய இவனா நீ? என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. சேம் டு யூ. ஆனா உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. நீ என் கூட வந்துதான் ஆகணும். இல்லைன்னா வச்சுக்கோயேன். இப்போ வா, உன்னை வீட்டுல இறக்கி விடுறேன்னு கூப்பிட்டு இருக்கேன். ஆனா நானா வந்து உன் கையை பிடிச்சு என் கை உன் மேல டச் ஆகி உன்னை தூக்கி அதுக்கப்புறம் நடக்க போற சம்பவத்துக்கு நான் பொறுப்பில்ல. என்ன மிரட்டுறியா? இதுக்கெல்லாம் பயப்படால் நான் இல்ல. கத்தி ஊரை கூட்டினே வை. எங்க கூப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுருவேன். லவ் பண்ணிட்டு எனக்கு கழட்டி விட்டுட்டான் ஏமாத்துறான்னு சொல்லுவேன். உடனே இந்த ஊர் என்ன நம்பி உன்னை கண்டபடி பேசும். பாக்குறியா? என் பேச்சு கேட்டு அமைதியா வந்து கார்ல ஏற போறியா இல்ல அசிங்கப்பட போறியா? என்னாலலாம் வர முடியாது. இதுக்கு மேல நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன். சரி, அப்புறம் உன் இஷ்டம். டேய் பொறுக்கி நாய், மேல இருந்து ஒழுங்கா கை எடுத்துரு. உன்னோட ரேட் வேற நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது. உங்க அப்பா 10,000 20,000 வாங்கிட்டே இருக்கான். நீ இப்படி அடம் பிடிச்சிட்டே இருந்தீனா நானும் அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் அடங்கிற. நீ இப்படிலாம் சொன்னா அடங்க மாட்டேன் உன்ன. டேய் கைய விடுறா பொறுக்கி. பொறுக்கி ரவுடி பொம்பளை பொறுக்கி என்ன வேணாலும் சொல்லிக்கோ. என்ன ஒவ்வொரு தடவையும் நீ கொடுக்கும்போது வாங்கிட்டே இருப்பேன்னு நினைச்சியா? உனக்கு அப்படி கொடுக்கறதா இருந்தா என் 2 கண்ணமும் காலியா தான் இருக்கு. நச்சுன்னு ஒண்ணு உன் உதட்டால கொடு. ஒழுங்கு மரியாதை விட்டு, இல்லனா நடக்கிறதே வேற. அடிச்சி உன்னால என்ன பண்ணிட முடியும்? சும்மா இப்ப பார்த்தாலும் பூச்சாடி கட்டிட்டு வந்து ஏற போறியா இல்லையா? ஒழுங்கா கார்ல ஏறிட்டீனா அமைதியா உனக்கு கொண்டு போய் விட்டுருவேன். நீ இப்படி முரண்டு பிடிச்சினா பிடிச்சி இழுத்துட்டு போவேன். எப்படி வசதி? நான் எதுக்குடா உன் கூட வரணும்? முதல்ல ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலைனா இப்படி கொட்டாய்படுத்துறதே தப்பு. ஒரே விஷயத்தை கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. வேற ஏதாவது டைலாக் இருந்தா சொல்லு. சீ, கைய விடுறா ராஸ்கல். வர்றா, இந்த பேர் கூட நல்லா இருக்கேன். நீ எவ்வளவு என்ன கொட்டாய்படுத்தினாலும் என்னால உன் கூட வர முடியாது. இரு, இப்பவே போலீஸ் கால் பண்றேன். டேய் விட்டுடா. இப்ப எப்படி? இப்படியே போக போறியா? பின்னாடி ஜிப் ஓபன்ல இருக்கு. இப்படியே நடந்து போனீனா எல்லாரும் உன்னை பார்த்தா சிரிப்பாங்க. நான் உனக்கு அப்படி என்னதான் பாவம் பண்ண? ஏன் என் வாழ்க்கையில வந்து விளையாடுற? எதுக்காக என்ன டார்கெட் பண்ற? இந்த மாதிரி குறும்பெல்லாம் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பண்ணா அவ என்ஜாய் பண்ணுவா. நீ இப்படி அணுகுற. உன்னை எப்படி கல்யாணம் பண்ணி நாளைக்கு 2 பிள்ளைலாம் பெத்துக்க போறணும். எவனாவது வந்து காப்பாத்துவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? எவனும் வரமாட்டான். சுத்தி பாரு, எல்லாரும் பார்க்கதான் செய்யறாங்க. ஆனா எவனும் இதை கண்டுக்கல. இப்பவாவது என் பேச்சு கேட்டு கார்ல ஏற போறியா? புரிஞ்சிருச்சு. இனி உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. ஏறித்தானே ஆகணும். இவன் இதுக்காக சம்மந்தமே இல்லாம நம்ம லைஃப்ல விளையாடுறான். ஏற்கனவே என் அப்பாவால அம்மா ரொம்ப கஷ்டப்படுது. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா நொறுங்கி போயிடும். அழுறியா? நல்ல அழுடி. நீ அழ அழ அவனுக்கு அங்க துடிக்கும். என்ன அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புறேன். இதுக்கப்புறம் இந்த சத்யா யாருன்னு நான் காட்டுறேன். ரியா, அஞ்சலி வந்திருக்க பாரு. இது வரேம்மா. ஆண்டி, மீன் குழம்பு வாசனை அப்படியே மூக்கு தொலைக்குது. அது எப்படி? நான் மீன் குழம்பு வைக்கும் போது கரெக்டா வீட்டுக்கு வந்துடுறேன். மீன் வந்து என் கனவுல சொல்லுச்சு. சரிதான். சரி, போகும்போது சாப்பிட்டுட்டு போ. அதை நீங்க சொல்லணும் ஆண்டி. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் இன்னைக்கு நான் சாப்பிட்டுட்டு தான் போவேன். சரிடியாத்தான், சாப்பிட்டுட்டே போ. அப்படியே உனக்கு பிடிச்ச காரா பூந்தி வாங்கி வச்சிருக்கேன், உள்ள போட்டு கொட்டிக்கோ. அத லைட்டா மீன் குழம்புல தூவி கொஞ்சோண்டு ஊற வச்சிருங்க. சரி சரி, 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். நீ என்னடி கூப்பிட்டுட்டு சைலண்டாவே இருக்க? ஏய், இப்ப எதுக்கு நீ அழுகுற? கவலைப்படாத, மீன் குழம்பு உனக்கு கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு தான் போவேன். அது இல்லடி, இன்னைக்கு ஆபீஸ் விட்டு வெளியே வந்தல சத்யா என்கிட்ட அவர் உன்னை காதலிக்கலன்னு சொல்றாரு. அப்புறம் எதுக்காக உன்னை டார்கெட் பண்ணணும்? அவருக்கும் உனக்கும் வேற ஏதாவது முன்பகை இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லடி, நான் அவரை பார்த்ததே கிடையாது. அப்புறம் எதுக்காக உன்னை டார்கெட் பண்ணணும்? அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. என்கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிறாரு?
ஒண்ணு மட்டும் நிச்சயமா புரியுது. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கு. அது என்னன்னு கூடிய சீக்கிரத்துல நம்ம கண்டுபிடிக்கணும். ஒண்ணு பண்ணலாம். இது சதீஷ் சார் கிட்ட சொல்லலாம். சதீஷ் சாருக்கு தெரிஞ்சா அவர் கோவப்பட்டு அடிக்க போவாரு. அதனால அவருக்கும் ஆபத்து வரும். என்னால அவர் கஷ்டப்பட வேண்டாம். இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சாலே பிரச்சனை முடிஞ்சிடும். இன்னைக்கு ரோட்ல வச்சு என்கிட்ட இப்படி நடந்துக்கிறான். ஆனா யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு கூட முன்ன வரல. அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. ஏய், அந்த சத்யாவை பத்தி ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவன் கொஞ்சம் பெரிய இடம். அதனாலதான் எல்லாரும் பயந்து ஒதுங்கி நின்றுப்பாங்க. நீ அந்த இடத்துல பயந்துருக்க கூடாது. பொலார்னு ஒண்ணு விட்டுட்டு நகர்ந்திருக்கணும். நம்மளோட பயம் தான் நம்மளோட பலவீனமே. அதை தான் ஆம்பளைங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. கரெக்டு தாண்டி. ஆனா நம்மளால என்ன பண்ணிட முடியும்? சொல்றேன், அவங்கிட்ட அமைதியா பேசி பழைய கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்க்கு வரவே, மற்றத அங்க வச்சு பார்த்துக்கலாம். நான் சொல்ற மாதிரி பேச. சரி அஞ்சலி, எதுவும் சொதப்பிடாதுல? அதெல்லாம் சொதப்பாது. நம்ம கொடுக்குற கூடல இனிமே அவன் நம்ம பக்கமே வரக்கூடாது. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ரியா, இப்படி பயந்துட்டே இருந்தீனா அவன்கிட்ட இருந்து நீ ஓடிட்டே தான் இருப்ப. பயந்து பயந்து ஓடினதெல்லாம் போதும். திரும்பி நின்று ஒன்று கொடுத்தா நிச்சயமா உன்கிட்ட வரவே மாட்டான். சரிடி, நீ சொல்ற மாதிரி நான் பண்றேன். ரியாமா, அஞ்சலிமா, சாப்பிடுவாங்க. ஏய், அம்மா கூப்பிடுறாங்க. கண்ணத்தோட இந்த வந்துட்டோமா. சரி, எதுக்கும் பயப்படாத, பாத்துக்கலாம்.